ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. செனி செல்லியனை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தா செனி, நேற்றுலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல, டீ குடி அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் பாட்டி, எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்கவே இறங்காது. செல்லியன் ஜெயிலுக்குள்ளே எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ, பாவம் அவன். இங்கே பாருங்கள் பாட்டி, இப்போல்லாம் ஆன்ட்டி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆன்ட்டியால் தான் இப்போது செல்லியன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவங்களோட சுயநலத்துக்காக யார் எப்படி கஷ்டப்பட்டாலுமே பரவாயில்லன்னு தான் ஆன்ட்டி நினைக்கிறாங்க. ஏன் பாட்டி, ஆன்ட்டி இப்போல்லாம் இப்படி மாறிட்டாங்க? இதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்போது அவங்க சுயநலத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? ஏன் பாட்டி ஆன்ட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பாவம் செல்லியன், அவன் எப்போ வெளியே வருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இந்த பாக்கியா இப்போல்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. 4 காசு கையில் பார்த்தால அப்பத்துலேருந்து திமிர் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கா. அவளோட திமிரெல்லாம் அடங்க தான் போகுது. இங்கே பார்ச்ச நீ அதை நினச்சி நீ சாப்பிடாமல் இருக்க போகிற. அதுக்கப்புறம் உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக செல்லியன் வெளியே வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் இனி அவங்க மாமனார் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. கண்டிப்பாக செல்லியனை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுவார். இந்த பாக்கியாவெல்லாம் நம்பவே கூடாது. அவள் சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. நானும் போயிட்டு முயற்சி பண்ணேன், அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளால் ஒன்றுமே கிளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாக்கியா கவுன்சிலரை பார்த்து பேச போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே கேஸுமே நான் கொடுத்துருக்கேன். நான் உங்கள் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நீ எங்கள் பையன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி சொல்லவும், கவுன்சிலர் இருந்துட்டு, இது வரைக்கும் எவனும் என் முன்னாடி கையை நீட்டி பேசுறது கிடையாது. ஆனால் உன் பையன் என்னை கையை நீட்டி அடிச்சிட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை ஜெயிலுக்குள்ளவே தான் இருக்க வைப்பேன். அவனை வெளியவே விடவே சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பாக்கியம் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வெளியே வராங்க. அப்போ தான் பேனரை பார்க்குறாங்க. அங்கே மினிஸ்டரோட ஃபோட்டோ இருக்குது. இப்போது மினிஸ்டர் மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு அதாவது அவர்கிட்ட நம்ம உதவி கேட்டு போனால் தான் கண்டிப்பாக செல்லியன் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் நம்ம பாக்கியாவும் மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வாட்ச்மேன் இருந்துட்டு இங்கே நம்ம பாக்கியாவை உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. மினிஸ்டரை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே விடுறாங்க. உள்ளே போனதுமே மினிஸ்டர்கிட்ட அந்த கவுன்சிலர் என்னெல்லாம் தப்பு பண்ணால், கடைக்கு 10 மணிக்கு மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, நான்வெஜ் கேட்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை தரக்குறைவாக பேசுகிறதுனால தான் என் பையன் கவுன்சிலரை அடித்தான். தப்பை தட்டி கேட்டதுனால இந்த கவுன்சிலர் என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். என்ன பண்ணியுமே என் பையனை வெளியே கொண்டு வர முடியல. நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் பையன் வெளியே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத